வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 12. காலை நேரம். அதிகாலையிலேயே எழுந்து வாசல் கதவை திறந்து கொண்டு சென்று திண்ணையில் அமரும் சுப்பையா அன்றைய முதல் நாள் பல்வேறு சிந்தனைகளால் வெகுநேரம் உறக்கம் வராமல் விழுந்திருந்ததால் அயர்ந்து தூங்கிவிட்டார். காலை 6:30 மணி இருக்கும். அவர் வீட்டு வாசல் கதவை 2-3 பேர் சேர்ந்து படப்படவென தட்டும் சத்தம் கேட்டது. கூடத்திலேயே கயிற்றுக்கட்டில் போட்டு உறங்குபவராதலால் உடனே விழித்து கொண்ட சுப்பையா இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை என்று எழுந்து சென்று கதவை திறந்தார். அங்கு அவர் கண்ட காட்சி அவரை திகப்படைய செய்தது. முத்தையாவும் பரமசிவமும் கதவருகே நின்றிருக்க, நேற்று ஊருக்கு செல்வதாயிருந்த அத்தனை பேரும் அவரவர் குடும்பத்தினரோடு அங்கு நின்றிருந்தார்கள். மாடு முட்டி விழுந்த இருவரும் கூட அதில் இணைந்திருந்தார்கள். சுப்பையா, என்ன முத்தையா, ஏன் இவ்வளவு பேரும் காலையிலேயே இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டார். முத்தையா உள்ளே வர பரமசிவம் முதலான சிலரும் கூட கூடத்திற்குள் வந்தார்கள். முத்தையா, நீ காலையில ரேடியோ செய்தி கேட்கலையா சுப்பையா என்று கேட்டார். இல்லையே, ஏன், என்ன நடந்துச்சு என்று கேட்டார் சுப்பையா. நாங்க நேற்று போறதா இருந்த ரயில் காலையில 4 மணிக்கு ஆந்திராவில் இருக்கிற ஒரு பாலத்தை கடக்கிற போது எதிரே வந்த ரயில் மோதி ஆத்துல பாதி விழ பாதி தடம் புரிந்து பாலத்து மேலேயே விழுந்துருச்சான். மோதின வேகத்துல பெட்டிகள் நசுங்கி இடுபாடுகள்ல நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்களாம். ஆத்துல விழுந்தவங்கள்ல பல பேர் வெள்ளத்துல மூழ்கி ஆத்தோட போயிட்டாங்களாம். செய்தி தெரிஞ்சு மீட்பு குழு வரதுக்குள்ள இடிபாடுகள்ல சிக்கிட்ட பல பேர் செத்துட்டாங்க. மிஞ்சி இருக்கிறவங்கெல்லாம் பல பேர் படுகாயத்தோட ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க என்றார் முத்தையா. பரமசிவம் குறுக்கிட்டு, பொன்னி மட்டும் எங்களை தடுக்கலைன்னா நிச்சயம் நாங்க இந்த ரயில்ல தான் போயிருப்போம். அந்த விபத்துல யார் யாருக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியாது. ஆத்துல போனவங்க யாரு, இடிபாடுகள்ல செத்தவங்க யாரு, படுகாயத்தோட ஆஸ்பத்திரியில கிடக்கிறவங்க யாருன்னு தேட வேண்டியிருக்கும் என்றார். நடேசன் அருகில் வந்து, இங்க இருக்கிற 15 பேரும் இப்போ உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் பொன்னி தான். பொன்னி எங்களை தடுத்ததுக்கு காரணம் இதுதான்னு எங்க எல்லோருக்குமே இப்ப புரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவங்கவங்க குடும்பத்தோட பொன்னி காலில் விழுந்து நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கிறோம் என்றார். தயவு செஞ்சு பொன்னியை கூப்பிடுங்க என்று வேண்டினார். அங்கு நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சொர்ணம் ராஜுவை இறுக பற்றி கொண்டாள். தன் மகன் சென்றிருந்தால் என்ன நேர்ந்திருக்குமோ என்பதை நினைத்து நடுங்கினாள். மலைத்து போய் நின்றிருந்த சுப்பையா மனதிற்குள் சித்தரை நினைத்து துதித்து நன்றி சொல்லிக் கொண்டார். பின்னர் அங்கு நின்றவர்களை பார்த்து, இருங்க, பொன்னிக்கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று பூஜை அறைக்குள் நுழைந்தார். அந்த சில நொடிகள் பெரும் அமைதி நிலவியது. சில நொடிகளில் திரும்பி வந்த சுப்பையா பொதுவாக பார்த்து, பொன்னி வரேன்னு சொல்லிடுச்சு, ஆனா ஒரு நிபந்தனை என்றார். என்னவா இருக்கும் என்று ஒவ்வொரு குரல் பார்த்து கொள்ள சுப்பையா சிரித்தபடி, வேற ஒன்றும் இல்லை, பெரியவங்க யாரும் என் பொண்ணு காலில் விழக்கூடாது, சும்மா நின்று பேசினா போதும்னு சொல்லிடுச்சு என்றார். முத்தையா, அதுக்கு என்ன, பொன்னியை கண்ணால பார்த்து நன்றி சொன்னா போதும் என்றார். பூஜை அறை கதவு திறந்தது. பொன்னி வந்து சுப்பையாவுக்கு பக்கத்தில் நின்றாள். மறுகணம் மற்றவர்கள் தடுப்பதற்கு முன்னால் மாயாண்டியும் முருகேசனும் ஓடிச் சென்று பொன்னியின் காலில் விழுந்தார்கள். தாயே, காலில் விழாதன்னு தடுக்க நாங்க ஒன்றும் பெரியவங்க இல்லை, ரொம்ப சின்னவங்க, சின்ன புத்திக்காரனுங்க. அதனாலதான் உன் பேச்சை மீறிக்கிட்டு போக பார்த்தோம். ஆனா நீ அந்த மாட்டை அனுப்பி முட்டி மோதி விழ செய்து போக விடாம தடுத்துட்ட, உடம்புல காயத்தை உண்டாக்கி உயிரை காப்பாத்தி கொடுத்துட்ட என்றார் மாயாண்டி. நீ எங்களை காப்பாத்ததான் அப்படி செஞ்சேன்னு புரிஞ்சுக்காம நீ எங்களை பழிவாங்கிட்டதா பழிச்சு பேசணுமே, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது, எங்களை மன்னிச்சிரு தாய் என்றார் முருகேசன். பொன்னி புன்னகை புரிந்து இருவர் தோள்களிலும் கை வைத்து தூக்கி நிறுத்தினான். அதற்காகவே காத்திருந்தது போல் தாய்மார்களும் இளம் பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் வந்து பொன்னியின் காலில் விழுந்தார்கள். அப்போது கூட காத்தாயி தன் காலில் விழுவதை தடுத்து தன் பக்கம் இழுத்து கொண்டாள் பொன்னி. பெண்கள் ஒவ்வொருவரும் பொன்னியினால் தான் தங்கள் குடும்பம் ஆண்கள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் பெருக அவளை கண்டு கும்பிட்டார்கள். அவள் ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்து நின்றார்கள். பொன்னி பொதுவாக எல்லாரையும் பார்த்து, நடக்க போறது எதையும் தடுக்கிற சக்தி எனக்கு இல்லை, ஆனா நம்மள சேர்ந்தவங்க அதில் அகப்படாம தடுக்க முடியும், அதைத்தான் நான் செஞ்சேன். மந்திரவாதி வந்த அன்னைக்கு சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். நான் பொன்னிக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தடுத்து என்னால முடிஞ்ச நன்மையை செய்வேன் என்றார். ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்றால் ஒரு பெண்மணி. கேளுங்க என்றால் பொன்னி. பொன்னிக்குள்ள எவ்வளவு காலம் இருப்பீங்க? அது எனக்கு தெரிஞ்சாலும் இப்ப அது வெளியில சொல்லக்கூடாது. ஒண்ணு மட்டும் நிச்சயம்,
நான் போற அன்னைக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டு தான் போவேன். நான் வரேன் என்று சொல்லி பொன்னி உள்ளே பூஜை அறையை நோக்கி திரும்பி நடந்தாள். சொர்ணம் பதட்டத்தோடு தன் மகனிடம், சீக்கிரம் போடா, அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றாள். பொன்னி பூஜை அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய முயன்ற போது ஓடி வந்து அவள் காலில் விழுந்தான் ராஜு. அக்கா, உன்னை புரிஞ்சுக்காம ஏதேதோ செய்துட்டேன், அதையெல்லாம் நினைக்காம என்னை காப்பாத்திட்டியே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்றான். இந்த பொன்னி அந்த பொன்னியாகவே இருக்கிற போதும் அவகிட்ட அன்பு காட்டு, மரியாதை கொடு, அதுதான் நீ எனக்கு செய்கிற நன்றி என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் பொன்னி. அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு வியந்து நின்றார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்த நாட்கள் ஓடி வாரங்களாகி, வாரங்கள் ஓடி மாசங்களாகி, மாதங்கள் ஓடி வருடங்களாகின. 2 வருடங்கள் ஓடி 3வது வருடம் தொடங்கிவிட்டது. ஊரில் யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் வந்து சுப்பையாவிடம் சொல்ல அவர் பொன்னியிடம் கேட்டு அதற்குரிய விடை சொல்லிக் கொண்டிருந்தார். சில குடும்பங்களில் ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்ற நிலையில் பொன்னியை அழைத்து சுப்பையாவிடம் அதை பற்றி சொல்லி அனுப்ப அவர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளால் சுப்பையா பஞ்சாயத்து தலைவர் என்பதை விட பொன்னி எனும் தெய்வத்தின் பிரதிநிதி என்றே மதிக்கப்பட்டார். தங்கள் ஊரில் இத்தகைய அற்புதங்கள் நடப்பதை பற்றிய செய்திகளை வெளியில் சொல்லும் போது யாரும் எங்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று பொன்னி சுப்பையாவிடம் சொல்லி அனுப்ப மரத்தடி கூட்டத்தில் அவர் அதை பற்றி சொல்ல அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நம் ஊரின் அற்புதங்கள் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியூர்களில் பரவ ஆரம்பித்து பலரும் வர தொடங்கினால் பொன்னியின் தியானம் பாதிக்கப்படும் என்பதை விரிவாக பேசிக்கொண்டார்கள். வீட்டில் பொன்னி தியானத்திலிருந்து எழுவது எப்போது, நீராடி மாட்டுடை புனிவது எப்போது, எதுவும் எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் அனுதினமும் அது நடந்து கொண்டிருந்தது. சொர்ணத்தின் மனதில் தன் மகன் உயிரை காத்தவள் பொன்னிதான் என்பதால் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தனது பத்திரத்தை மாற்றி தனக்கு ஏதும் இல்லாமல் செய்து விட்டாள் என்ற சீற்றமும் இருக்கத்தான் செய்தது. இதற்கிடையில் வனிதாவிடம் சில நாட்களாக ஏற்பட்டிருந்த மாற்றம் அவளுக்கு கவலையை ஏற்படுத்தியது. இவளுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி இருக்கிறாள் என யோசிக்க வைத்தது. நன்றி. இத்துடன் அத்தியாயம் 12 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.